இவங்க எல்லாரும் எங்கே போகிறாங்களோ அங்கே தாங்க நாங்களும் கிளம்பிட்டோம். எங்கன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். பார்த்தா பாதி வழியிலேயே போலீஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்லை இல்லைங்க, இதுக்கப்புறம் வந்து பைக் போகாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் பைக்கை ஸ்டாப் ஆனாலும் நாங்கள் பஸ்ஸில் ஏறியாவது போவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படி என்ன இருந்தானே பார்க்குறீங்க, எங்கங்க நம்ம மெரினா பீச் தாங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு போய் பாருங்கள், அப்போ தாங்க இந்த கஷ்டம் உங்களுக்கும் தெரியும். அப்படியே போகிற வழியில் விண்டேஜ் பஸ்ஸும் பார்த்துருந்தோம். அந்த பஸ்ஸை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் அப்படியே எடுத்துட்டு அப்படியே ரொம்ப தூரம் நடந்தே தாங்க போகணும். நடக்க வச்சுட்டாங்க நிறைய தூரம். ஏன்னா எந்த ஆட்டோவும் பஸ்ஸும் அலோடு இல்லை உள்ள அப்படின்னு சொல்லிட்டாங்க. நடந்து போயிட்டு ஒரு வழியாக பீச்சை பார்த்தோன்னே தான் அப்பாடா நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலீஃபாக இருந்தது. செம்ம கூட்டம் நாங்கள் போகும்போதே. போய் சேர்ந்து டயர்டாகி நாங்கள்லாம் உட்காந்துட்டோம். பசங்க மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே நைட் ஆகிடுச்சு. ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு ஓகே ஹார்ஸ் டிரைவிங் போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். ஹார்ஸ் டிரைவிங்லாம் போயிட்டு என்னால் தான் ஹார்ஸ் மேலே ஏற முடியல. சரி ஓகே ஹார்ஸ்கிட்டேயாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹார்ஸ்கிட்டே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் பீச் கிட்ட ஃபோட்டோ இல்லைனா எப்படி பீச் கிட்ட போய் தண்ணியை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். ரிட்டர்ன் வரும்போது கடை வழியாக வந்தோம். நிறைய கடைகள்லாம் இருந்தது. அங்கே போயிட்டு லாஸ்ட்டில் இது ஒன்று தாங்க வாங்க முடிஞ்சது. வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே பாய், நெக்ஸ்ட் விழாக்கில் பார்க்கலாம்.